இன்றைக்கி பூரிக்கு சப்பாத்திக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா செய்வது எப்படின்றதை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு அடுப்பில் கடாயை வைத்து கடாய் கொஞ்சம் சூடானத பிறகு சமையல் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். அது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கவும். இந்த பாத்திரம் சூடான பிறகு இந்த கரம் மசாலா எல்லாமே ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாகவும் போட்டு அதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, நறுக்கி வைத்த பச்சை மிளகாய் 5, பெரிய வெங்காயம் 2 இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதை இதிலே போட்டு வதக்கவும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கூடவே நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளி இது கூட சேர்த்துக்கவும். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்பொழுது சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அந்த சேர்த்து உப்பையும் சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். இது நல்ல மசாலா வதங்கின பிறகு கூடவே மிளகாத்தூள் 1 டீஸ்பூனும், சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூனும், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனும், கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்குவாங்க. மசாலா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அது கூட தேவையான அளவு சிறிது அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவை நன்கு கொதித்த பிறகு சிறிதளவு கொத்தமல்லி இலைகளை அதில் சேர்த்து கொள்ளவும். இது கூடவே இப்பொழுது நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஒரு 6-7 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்கிற உருளைக்கிழங்கு சிறிதளவு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு இதுடன் சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விடவும். உருளைக்கிழங்கு பெருசாக இருக்கிறதுனால போட்டு அப்படியே அழுத்தி நசுக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பூரி மசாலா பூரிக்கு, சப்பாத்திக்கு இவற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க.